இந்த ஆம்பளைங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முகமூடியோட தான் நம்ம கூட பழகுவாங்க. குழந்தை பிறந்து நம்ம அவனுங்களை விட்டுட்டு போக மாட்டோம்னு அவனுங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகத்தை நம்மளுக்கு காட்ட ஆரம்பிப்பானுங்க. இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 90% பெண்களுக்கு நான் இந்த சூழ்நிலை தான் இருக்கேன், என்னால் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியில வர முடியல, நான் இவனை இவ்வளவு தூரம் நம்பினேன், காதலிக்கும் போதும் நம்பினேன், கல்யாணம் பண்ணும் போதும் நம்பினேன், ஆனா அதுக்கப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். எங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ள தான், ஆனா நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது இருந்த வார்த்தைகள் வேறு, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுற வார்த்தைகள்ங்கிறது வேறு, அவர் நடந்துக்கிற நடத்தையும் வேறு. அதே போல என்னோட புரிதல் சரியில்லாம போயிருச்சா இல்ல அவனோட கேரக்டரே அதுதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சே பெண்கள் பாதி வாழ்க்கை மென்டல் டார்ச்சர்லே போயிருது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்குற 90% ஆண்கள் இதே தவறு தான் செய்றீங்க. 10% ஆண்கள் மட்டும்தான் நல்லவங்களா இருக்கீங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன கேட்டகரியில் இருந்தீங்களோ அதே கேட்டகரியில கடைசி வரைக்கும் கொண்டு வர்றீங்க. அந்த 90% ஆண்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. ஒரு பொண்ணை கவர்வதற்காக நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டியை உண்டாக்குறீங்க, தன்னை நல்லவங்களா காமிச்சுக்கிறதுக்கான ஒரு கிரியேட்டிவிட்டியை உண்டாக்குறீங்க, அந்த பொண்ணுங்களை நீங்க கவர்ந்துறீங்க, போராடுறீங்க, மல்லு கட்டுறீங்க, உன்னை விட்டா வேற வாழ்க்கை இல்லைங்கிறீங்க. ஆனா கல்யாணம் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஒரிஜினல் கேரக்டர் நீங்க காட்டுறீங்களே, அதை நீ முன்னாடியே காமிச்சிருந்தீங்கன்னா போடா வெண்ண மயிரேன்னு சொல்லி அவ தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாள்ல, உன் லைஃப்ல அவ இருக்க மாட்டாள்ல. உனக்கு தகுந்த மாதிரி எப்படி தற்குறியான பெண்கள் சிலது திரியுதுங்க, சில தரங்கட்டத்தனமா தாந்தோணித்தனமா திரியுதுங்க. அப்படிப்பட்ட பெண்களை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பெண்களோட உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திட்டு போயிருந்துக்கலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்து அவங்க நிம்மதியும் கெடுத்து நீ மட்டும் சந்தோஷமா அந்த உலகத்துல உன்னை நீயே வந்துட்டு பெரிய நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறணும்? முட்டாள்தனமாக இல்லை. எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழியுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. குணத்தை மாத்திக்கங்க. எப்படி அப்படின்னா நிரந்தரமான குணமா மாத்திக்கங்க. கெட்ட குணத்துலதே நீ வளர்றனா பெண்கள் கிட்ட நீ பேசும்போது கெட்ட குணத்தவே காட்டு. நல்ல குணத்துல வளர்ற அப்படின்னா நல்ல குணத்தை மட்டுமே பெண்களிடம் காட்டு. கடைசி வரைக்கும் அது நீடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணு உன்னை அக்செப்ட் பண்ணி வாழ்க்கையில முன்னோட்டு போறதும் போகாம இருக்கிறது. உனக்கு சார்ந்த மாதிரி இருக்கிற ஒரு குணமுள்ள ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு நீ பாடுபடுத்துறீல, கடைசியில அது உன்னோட தலைமுறையை பாதிக்குதோ இல்லையோ, இப்ப எல்லாம் உடனே அவனுக்கே அந்த ரிவீட் அடிக்குது. அவன் செய்யற பாவங்களுக்கு அவனுக்கு அப்படியே ரிவீட் அடிக்குது. அதனால பெண்களிடம் நீங்க வந்து பேசும்போதும் செய்யும் போதும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை காட்டுங்க. ஃபேக்கா உங்களை நீங்க காட்டிக்கிறாதீங்க. பெண்களுக்கு சொல்லல நினைக்கிறீங்களா? அடுத்த வீடியோல சொல்லுவேன் பெண்களுக்கு.